ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட்டோட மூவி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்து என்னென்னா தளபதியோட கடைசி படம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூ பார்க்காம எந்த ஒரு இதையும் பார்க்காம போய் இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ரிவ்யூவில் முழுக்க முழுக்க நான் எதை பற்றி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த ஒரு கதையை வந்துட்டு அழகாக உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டு போயிடுவேன். எந்த ஒரு ஸ்பாய்லர் இல்லை. ஓகே, அப்பயும் மீறி நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா படத்துலையும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருந்தார். ஆனால் என்ன, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவரோட ஆக்டிங். இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. கம்பேர்ட் டு லியோ இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் எனக்கு அப்படி பிடிச்சிச்சு. ஒரு ஃபாதராக நடிச்சிருக்காரு. ஒரு ஃபாதர் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி அப்படி இருந்துச்சு கம்பேர்ட் டு லியோ. லியோவில் ஒரு அப்பா எனக்கு அந்த இது கனெக்ட் ஆகலை என்னதான் இருந்தாலும். இதில் வந்துட்டு ரொம்ப அந்த கதை வந்துட்டு பாண்ட் லைக் அப்பா பையன் இது ஃபேமிலி இது ஸோ அதெல்லாம் வர்றதுனால ஸோ ரொம்ப பாண்ட் இது டச் ஆனது எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் எனக்கு கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்டிங் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. தளபதியோட நடிக்கிறது எல்லாமே இருக்கட்டும். அவர் வந்துட்டு இன்னொரு ஆளோட டைலாக்லாம் சொல்கிறப்ப, இந்த தலையோட டைலாக் சொல்கிறப்ப, இல்லை அவரை யாராவது அவர் டைலாக் சொல்லி கலாச்சாரம் சரி அந்த மாதிரி இது வர்றப்ப இவர் திரும்ப கவுண்டர் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே ஃபன்னி நல்லா இருந்துச்சு. அடுத்து டைரக்டர் வெங்கட் பிரபு. நமக்கு தெரியும் அவரோட படம்லாம் பார்த்துருக்கோம், எல்லா படமும் எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஒரு ஜாலியான ஒரு படம். ஆனால் என்ன கொஞ்சம் டிஏஜிங்லாம் பார்த்து இந்த கிராஃபிக்ஸு அனிமேஷன் என்னமோலாம் பார்த்து இப்போ இருக்கிற இதில் தமிழ் சினிமாவில் இப்படியும் படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. குறை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அப்படி எதுவும் இல்லை. நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்த்துருக்கோம். டிஏஜிங் வைஸ் ஓகே, இந்த படம் மட்டும் டிஏஜிங் அவுட்னா ஒரு படமே ஸ்பாயில். பிகாஸ் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ டிஏஜிங் ஒரு பிக் 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 பார்ட் ஆஃப் திஸ் மூவி. சில இடத்துல அது கொஞ்சம் சரியாக இல்லை தான். என்னமோ லைக் ரிலீஸ் டேட் இப்படி இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடிட் பண்ணி சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணோன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்களான்னு தெரில. ஏன்னா எல்லாமே அப்படி இருந்துச்சு. 3 hours மூவி ஒரு பேக்டாக எப்படி சொல்லணும்னா எங்கேயுமே லேக் ஆகலன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல ஒரு மாதிரி லேக் ஆகுது. ஆனால் அந்த லேக் ஆனாலும் அடுத்த ஒரு சீன் வர்றப்ப அந்த லேக்னஸ் தெரியல. சாம்சங் பார்ப்பீங்க என்னடா ஒரு மாதிரியாக போதே நினைக்கிறப்ப அதுக்குள்ளே இன்னொரு இது வந்து கவர் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு அந்த லேகினஸ் அவ்வளோ தெரியாது. பட் 3 hour மூவி வந்துட்டு போகிறதே தெரியல. நான் கூட எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் டைமை, படம் போகிறது டைம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகாக இருக்கும், கொஞ்சம் ஃபேமிலி அது இதுன்னு கொஞ்சம் லேகாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரியாது. படம் அவ்வளோ ஸ்பீடாக போகும், போகிறதே தெரியாது. நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும். ஒரு ஆக்டரை பற்றி பேசணுன்னா எல்லாமே எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சில கேமியோ ரோல்லாம் இருக்குது. சொல்லட்டா ப்ரோ? சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. கேமியோ ரோல்லாம் இருக்குது. அண்ட் மறக்காமல் தியேட்டரில் லேட்டாலாம் போயிருந்தேன், சீக்கிரம் போங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes சீன் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி இருக்குது. மியூசிக் ஆரம்பத்தில் வந்தப்போ நம்ம எல்லாம் சொன்னோம் என்னடா யுவன் இப்படி போட்டாங்க, அனிருத் இல்லையா அப்படி அப்படின்னு. பட் தியேட்டரில் பார்க்குறப்ப அம்மாடி அப்படி இருக்குங்க. என்னத்தை மாற்றி தோணுதுன்னு தெரியல. பாட்டு விளையாடுறதுக்கும் தியேட்டரில் கேட்குறதுக்கும் வேலை இருக்குது. தியேட்டரில் இன்னும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நான் என்ன கேட்டிங்கன்னா லைக் ஒரு பிஜிஎம் இதாக இருக்கட்டும், அதெல்லாம் லைக் ஒரு பிஜிஎம் எல்லாம் இதாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ கூஸ் பம்மாலாம் ஆகலை. இந்த லியோவில் ஜெயிலரில் நம்ம அந்த கூஸ் பம்மாலாம் இல்லை. சம் பிளேசஸில் இருக்குது, ஆனால் பிஜிஎம் வந்தாலே கூஸ் பம்மாலாம் இல்லை. பட் ஓகேலா. பட் தியேட்டரில் பார்க்குறதுக்கும் நம்ம ஃபோனில் இந்த பாட்டு விளையாட பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு அந்த இதில் யுவன் ஓகே, அவரால் முடிஞ்சது அப்படி போட்டு விட்டார் யுவன். ஸோ யுவன் பர்ஃபெக்ட், அதெல்லாமே ஓகே. நடிச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கதையும் வந்துட்டு எப்படி சொல்லணும்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி. இட்ஸ் ரொம்ப புது கதைலாம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பாருங்கள், படம் உண்மையாக நல்லாயிருக்கும். பேசிக்கலி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி. அந்த இது நடந்து அவர் வந்துட்டு ஒரு ஏஜென்ட்
ஒரு மிஷின் 2 3 மிஷின் செய்வார். அந்த மிஷினில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவார். ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்து வந்து தான் இந்த ரிவெஞ்ச்லாம் நடக்குதுல்ல. ஓகே, நான் டீட்டெயிலாக சொல்ல, பிகாஸ் டீட்டெயிலாக சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும் அண்ட் ஸ்பாய்லர் ஆயிரும். கதை சொல்கிறது பிரச்சனை இல்லை, பட் ஸ்பாயில் ஆயிருங்க. அது செம்ம அப்படியே வச்சிருக்காங்க, அங்குற மாரி நச்சுன்னு வச்சிருக்கேன். ஸோ ஸ்பாயில் ஆயிரும், நான் ஸ்பாயில் பண்ணல. ஓகே, ஹீரோயின் இந்த ஸ்னேகா என் தளபதிக்குள்ளே இருக்கிற பாண்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு எப்படின்னா லியோவில் ஒரு த்ரிஷாவும் தளபதியும் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இதில் ஸ்னேகாவும் விஜயும் அப்படி இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு சீனு அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க ஓகே. என்ன ஒரு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா சாங்ஸ் எல்லாமே ஓகே. சாங்ஸ் நம்ம வெளியானப்போ வந்து கேட்டப்பையும் தேட்டரில் கேட்குறப்ப நல்லா இருக்குது. அன்றைக்கி என்ன ஒன்றுனா அதில் 2 பாட்டை எதுக்கு அந்த டைமில் இந்த பாட்டு வருது அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பாட்டு வரும். என்னென்னமோ ஓடிட்டு இந்த பாட்டு வரும். எனக்கு லைக் இப்போயே பாட்டு வருது, கதை தானே ஓடுது அப்படின்னு இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகேலா. ஆனால் அதை நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே விஜய் ஆடுறாரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை பார்த்து தான் ஆகணும். ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரே ஒரு ஸ்பாய்லர் பண்ணிட்டா, நீ என்னடா சொல்றது சொல்ற, எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. ஸோ ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலியாக பார்க்கலாம். வந்துட்டு நார்மலாக ஒரு விஜய் படம் வெளியே இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் தளபதி படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு லேக்காக போங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த ரிவ்யூ பார்க்குறேன், இந்த ரிவ்யூ பார்க்குறேன், டிக்டாக்ல ஸ்பாய்லர் ஆயிடுச்சு, யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க. நேராக தேட்டரில் போய் பாருங்க. பிகாஸ் இது பக்கா தேட்டர் ஃபிலிம். இதை நீங்கள் அங்கே உட்காந்து தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் இதை நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் நிறைய 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 ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. நீங்கள் இது பார்த்துட்டு அடம் இந்த இப்போ எப்பட்றா அப்படின்னுவீங்க. அப்புறம் அங்கே எப்பட்றா அப்படின்னுவீங்க. அந்த மாதிரி நிறையா வரும். நான் இன்னும் அதுலேருந்து வெளியே ஆகல. ஆக்சுவலி நான் யோசித்தேன், நான் 3:30 ஷோ போனேன். 3:30 முடிச்சுட்டு அடுத்து ஒரு 7:30 போல் இன்னும் அடுத்த ஷோக்கு போகலாம்லாம் ரெடி ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, வந்துட்டு பிடிச்சிருக்கு. கதை புரியாமல் திரும்பி பார்க்கலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருச்சு. எப்படி சொல்லணும்னா, நான் லியோ பார்க்குறப்ப கூடயும் எனக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. அவர் என்னதான் லியோ டாஸ் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் அவர் தான் லியோ டாஸ்ன்னு. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. சம் பிளேசஸ் லேக் ஆனாலும் இந்த படம் தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்ச கதை, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருந்தாலும் அதை வந்துட்டு எப்படி ஒரு 3 மணி நேரம் படத்தில் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போகணும், எப்படி நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு தேட்டரில் வச்சு கொண்டாடுற ஒரு படம் தான் இது. நீங்கள் என்ன தான் ஓடிடியில் போய் சும்மா உட்காந்து டிவியில் பார்த்தா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. தளபதி படத்தை உட்காந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி கூட தேட்டரில் பார்த்தாலும் இந்த படம் என்ன கேட்டால் போர் அடிக்காது. யோகி பாபு வராரு, அவர் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சீனாக இருந்தாலும் ஃபன்னியாக இருக்குது. கேமியோலாம் 2-3 பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்குவாட் இருக்குது. அந்த ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடு, நல்ல கொஞ்சம் ஃபன்னியாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்குவாடு நல்லா இருக்குது. நீங்கள் நினைக்கிற பார்க்குறப்ப என்ன ஒரு லைட்டாக பீஸ்ட் ஸ்மெல்லு வருது அப்படின்னு. அதனால் இல்லை, பீஸ்ட்டு வேறு, இது வேறு. சொல்லுங்கள், நான் என்னடா ராக்கெட் விட்றேன் நினைக்கிறீங்களா? ஏன்னா நானும் ஒரு அணி, அதனால் நான் இப்படி தான் ராக்கெட் விடுறேன். என் மறக்காமல் படம் முடிஞ்சோன்னு எந்திரிச்சுலாம் போயிடாதீங்க. கடைசி எப்போதும் வெங்கட் பிரபு படத்தில் இந்த ப்ளூப்பர்ஸ்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதில் ப்ளூப்பர்ஸ் இருக்குது. கடைசியாக ஒரு சீன் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். அதை பாருங்கள், பார்த்துட்டு புரியலன்னா வந்து என்கிட்ட கேளுங்க. மறக்காமல் ஒரு படத்தை ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். மறக்காமல் சீக்கிரமாக உட்காந்து பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள். ஸோஃபார் அவ்வளோதான். இந்த படத்தோட கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயில் பண்ணாமல் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ படத்தை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். தென் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ until then signing off from Harry. சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம், பண்றேன், இதே மாதிரி பண்றேன். சார் சார் உங்கள் பையன் வந்து இருங்க நான் வரேன். இருங்க.